வரதராஜன் அவர்கள்ட்ட அப்போ வந்து அமித்ஷா அவர்கள் ஏற்கனவே சொன்ன விஷயம்தான் இது. இப்போ புதுசா வந்து ஊழல் அப்படிங்கிறது, ஊழல் கட்சி அப்படிங்கிறது திமுகவும் அதிமுகவும் ஊழல்ல வந்து இருக்கக்கூடிய கட்சி தான், தமிழகத்துடைய வளர்ச்சி இதனால தடையா இருக்கு அப்படின்னு அதிமுக மேலையும் இப்ப இந்த அட்டாக் அப்படிங்கிறது வர்றதே, அதுக்கான காரணம் என்ன? சகோதரி, அதாவது பாத்தீங்கன்னா சகோதரர் சொன்னார், இன்னைக்கு வந்து உண்மையாகவே இந்த இயக்கம் இன்னைக்கு இருக்கிறது அதிமுக அல்ல. ரெட்டலையை விட்டு சின்னம் இருக்கலாம். நாங்க பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தளவு இருக்கலாம். தமிழ்நாட்டு மக்களுடைய பார்த்தீங்கன்னா இது இடிஎம்கே தான், எடப்பாடி தலைமையிலான ஒரு கட்சி, அவ்வளவுதான். ஆனா ரெட்டலையை விட்டு சின்னம் இருக்கலாம், வேற ஒண்ணும் கிடையாது. அது வந்து இப்படி மரியாதைக்குரிய போடுதலுக்குரிய ஐயா எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் எந்த நலனுக்காக இந்த அதிமுக கட்டி காவந்து பண்ணாங்க? திமுகவுடைய தீவிர எதிர்ப்பு. திமுக என்பது தீய சக்தி, அதை கடுமையாக எதிர்க்க வேண்டும். அதே போல மாநில நலன் எந்த அளவு முக்கியமோ அதே போல தேசிய நலனும் முக்கியம். அப்படி என்பதற்காக அந்த அதிமுக கட்டி காமிச்சாங்க. இன்றைக்கு ஜெயக்குமார் என்ன சொல்றார்? அதாவது இவருடைய மரியாதைக்குரிய முன்னாள் முதல்வர் எடப்பாடியுடைய அதிகாரப்பூர்வ ஸ்போக்ஸ்மேன் ஜெயக்குமார், KP முனுசாமி, இவர் என்ன சொல்றாரு? திமுக பார்த்து நாங்க வந்து பகையாளி இல்ல பங்காளிகள் சொல்றார். இததான் அதிமுக தொண்டர்கள் கொதித்து எழுதுறாங்க. அவர்கள் வந்து அவங்க கொதித்து எழுதுறாங்களா இல்ல பாஜக கொதித்து எழுதா? இல்ல மேடம், அதுதான் சொல்ல வரேன். நான் என்ன சொல்றேன், அதிமுக தொண்டர்கள் அவரை விரும்பவில்லை. நாங்க என்ன எங்களுடைய பொறுத்தளவு நிலைப்பாடு, இப்ப சொன்னார் அவர் வந்து கூட்டணிக்கு. நான் சொல்றேன் சார், நீங்க பலமா இருந்தா ஏன் சார் மன்சூர் அலியான்ட்ட போய், மன்சூர் அலி உங்களோட கூட்டணி இல்லை சார், அதை புரிஞ்சுக்க. மன்சூர் அலி உங்களோட கூட்டணி தயாரா இல்லை, நீ புரிஞ்சுக்கணும். அப்புறம் சொன்னார் வாக்கு சதவீதத்துல பதில் பேசுறார் சார். 7% நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல், 7%. நீங்க பெரிய கட்சி தானே, நகர்ப்புற உள்ளாட்சியில என்ன சார் உங்களுடைய, நீங்க எந்த அளவு சார் உங்க 2 கோடி தொண்டர் உள்ள கட்சி தானே நீங்க சொன்னாங்கல்ல, எடப்பாடி தலைமையில எவ்வளவு பேர் கொடுத்தாங்க? அதெல்லாம் கிடையாது. நாங்க 2 விஷயம் சொல்ல வரோம். இந்த இடத்துல என்ன சொல்ல வரோம்னு சொன்னா, ஊழலை பொறுத்து அண்ணாமலை என்ன தெளிவாக எங்களுடைய தலைவர் மரியாதைக்குரிய தேசிய தலைமை நரேந்திர மோடி அவர்களுக்கும் அமித்ஷா அவர்களுக்கும் நாங்கள் நன்றி கடன்பட்டிருக்கோம். குறிப்பாக இன்னைக்கு தமிழக மக்கள் வந்து பாத்தீங்கன்னா மாற்றத்தை, ஊழலை ஒழிக்கணும் அப்படின்னு சொன்னா திமுக மட்டும் எதிர்க்கிறப்ப அதிமுக அவரோடு போறப்ப அது நிச்சயமாக தமிழக மக்களுக்கு செய்யற மிகப்பெரிய துரோகம். அதுதான் சார், 2015ல இருந்து அது ஊழல் கட்சின்னு சொன்னதோட நீங்க ஏன் திரும்ப போய் கூட்டணி வைக்கணும்? அங்க கேக்குற கேள்வியை தான் நான் இங்கேயும் திரும்ப கேக்குறேன். அப்ப இது கொள்கைக்கான கூட்டணி இல்லன்னு அதிவீர ராமபாண்டியன் சொல்லிட்டாரு. ஆனா எந்த நிர்பந்தத்தால வரும்போது அப்ப எப்படி மக்கள் ஏத்துக்கணும்னு எதிர்பார்க்கறீங்க? இல்ல, ஒரு விஷயம் தான் வந்துடுறேன் மேடம், நான் சொல்ற இதுக்கு வந்துடுறேன். அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய எடப்பாடி தலைமையான ஆட்சி என்பது ஊழல் ஆட்சி. தொண்டர்கள் எல்லாம் ரசிக்கவே இல்லை, பொதுமக்கள் அதை ரசிக்கல. அதனாலதான் தொடர்ந்து தோல்வியை வரதராஜன் சார் ஒண்ணு மட்டும் தெளிவு பண்ணுங்க. இப்ப நீங்க அதிமுக அப்படின்னு சொல்றது ஜெயலலிதாவுக்கு பின் அங்க வந்த அதிமுக அப்படின்னு எடுத்துக்கிறதா? ஏன்னா பிரதமர் மோடி அவர்கள் எம்ஜிஆரை புகழ்றாங்க, ஜெயலலிதாவை புகழ்றாங்க. ஆனா இங்க வந்து மறுபடியும் அமித்ஷா அவர்கள் வந்து அதிமுக ஊழல் கட்சின்னு சொல்றாங்க. அப்ப உங்களுடைய பார்வையில இப்ப அதிமுக அப்படிங்கிறது ஆரம்ப கட்டத்திலேருந்து உள்ள அந்த கட்சியா, அல்லது ஜெயலலிதாவுக்கு பின் எடப்பாடி அவர்கள் தலைமையில இப்ப பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய எடப்பாடி தலைமையில உள்ள அதிமுகவா? அததான் நாங்க சொல்றது எடப்பாடி தலைமையில. அதுதான் மேடம், எடப்பாடி ஆட்சியில 2015ல இல்ல 2015ல அமித்ஷா சொல்லிட்டாரு. நான் என்னுடைய சகோதரி நெறியாளர் பேசும்போது குறுக்கிட கூடாது என்பது என் வேண்டுகோள். நான் என்ன சொல்றேன், எடப்பாடி ஆட்சியில எடைக்கேடு ஊழல் சார். நீங்க உதாரணம் சொல்றேனே, நீங்க வந்து எடைக்கேடு ஊழல். நீங்க பல கம்பெனிகள் மேடம், நீங்க தேசிய, அதாவது நீங்க வந்து தேசிய நெடுஞ்சாலைக்கு பல திட்டங்கள், அதாவது பல திட்டங்கள் கொண்டு வரப்ப பாத்தீங்கன்னா பல கம்பெனிகள் வந்து போர்க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஏன்னா CV சண்முகம், மைனிங் மினிஸ்டர் CV சண்முகம் இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா அதுல வந்து லஞ்சம் அதிகமா கேட்டதுனால பல பேர் ரோடு போடாம பல கம்பெனி போயிட்டான். அது போல எல்லாத்துலயும் லஞ்சம். நீங்க வந்து ஒரு மாநில அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு திட்டங்களை கொண்டு வர்றப்ப அதுக்கு உண்டான வசதிகளை, அது வந்து குடிநீர் நீரா இருக்கலாம், நிலமாக இருக்கலாம், மின்சாரமா இருக்கலாம், இது போன்ற அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கிறது வந்து மாநில அரசாங்கத்தோட. ஆனா அத்தனையிலையும் இவர்கள் வந்து ஊழல் செய்திருக்கிறார்கள். ஆனா கூடவே இருந்தீங்களே சார், 2017ல இருந்து பாஜகவும் கூடவே தானே பயணிச்சீங்க. 2 மாசத்துக்கு முன்னாடி தானே பிரிஞ்சீங்க. அப்ப ஊழல், அப்ப ஆட்சியில இருந்த EPS ஊழல் பண்ணிருக்காரு அப்படிங்கறது தெரியாதா? அதுதான் சொல்ல வர முக்கியமான கருத்து வரேன். இன்னைக்கு இருக்க போட்டுதலுக்குரிய மாநிலத்தில் அண்ணாமலை அவர்கள் அதிமுக ஊழல் கட்சியோட கூட்டணி போகக்கூடாதுங்கிற முடிவுல தெளிவா இருந்தார். அதாவது எடப்பாடி தலைமையான அதிமுக கூட தெளிவா இருந்தார். இவரோட நாங்க சேரல. யார் சொன்னா?
எங்க தலைவர் இன்னைக்காவது அதிமுக கூட்டணி எடப்பாடியான கூட்டணியில் போற சொல்லியிருக்காரா? எங்க தலைவரை நான் பாராட்டுறோம். உண்மையாக தமிழக மக்கள் இன்னைக்கு கொண்டாடுறாங்க. இன்னைக்கு வந்து நல்ல முடிவை இன்னைக்கு பாஜக எடுத்திருக்கிறது. இன்னைக்கு நல்ல தலைவர் முடிவெடுத்த தேசிய தலைமைக்கு அதான் நாங்க நன்றி சொல்றோம். ஆனா கடைசி வரை கதவை திறந்து வச்சிருக்கோம்னு சொன்னாங்களே அமித்ஷா. கதவு என்பது அப்புறம் நீங்க வந்து நல்ல முடிவு எடுத்திருக்கோம்னு எப்படி சொல்லுவீங்க? கடைசி வரைக்கும் அதிமுக வராதான்னு காத்திருந்தீங்க இல்லையா? அது யாரு சொல்றது? யாரு சொன்னவங்கள்ட்ட? கதவு ஜன்னல் என்பது இன்னைக்கு மரியாதைக்குரிய போட்டுதலுக்குரிய பாமக நிறுவனர் ஐயா ராமதாஸ் அவருடைய கட்சி, இன்னைக்கு டிடிவி போன்றவர்களுடைய மரியாதைக்குரிய அண்ணன் டிடிவி இவர்களுக்காக திறந்து வச்சோம். இவர்கள் வந்திருக்காங்க எங்கள்கிட்ட. இன்னும் பல்வேறு வச்சு கேள்வி அப்படி இருந்த மாதிரி ஞாபகம் இல்லையே எனக்கு. நீங்க ஒரே நிமிஷம் இருங்க. அதிவீர் உங்களுக்கு கேள்வி ஞாபகம் இருக்கா? எந்த கேள்விக்கு பதில் சொன்னாங்க? எந்த இடத்துல அதிமுக திறந்து வச்சுன்னு சொல்லுங்க. அதெல்லாம் யாரும் கிடையாது. நாங்க திறந்து வச்சது மத்த. அதனாலதாங்க இன்னைக்கு நாங்க வந்து இவர்களை கட்டமைச்சு கூட்டணி அமைச்சிருக்கோம். இன்னைக்கு ஊழலுக்கு மாற்றான ஒரு கட்சி நாங்க அமைச்சிருக்கோம். அதை நோக்கி நாங்க பயணிக்கிறோம். அதனால நாங்க வந்து எடப்பாடியோட போகணுங்கிற நோக்கத்துல இல்ல. எங்க தலைவர் தெளிவாக இருக்கிறார். இன்றைக்கு அதை தான் மக்கள் எங்க தலைமையில் ஒரு கூட்டணி அமைச்சிருக்கோம். எங்களை வெற்றியை நோக்கி கொடுப்பாங்க. அதனால ஊழலுடைய ஊற்று என்பது திமுகவுக்கு சமபங்கு என்று சொன்னால் எடப்பாடியுடைய இன்னைக்கு இருக்கிற அதிமுக நாங்க சொல்றது